கிட்டத்தட்ட இந்த கோயில் வந்து 200 வருஷங்களுக்கு மேலாக பழமை வாய்ந்த கோயில்னு சொல்லப்படுறாங்க. இந்த சிலையில் வந்து நாகம் போன்ற ஒரு அமைப்பும் அதுக்கு மேலே பாருங்க நாகத்துக்குள்ளே ஒரு சிவலிங்கம் ஒன்று இருக்குது. இந்த பார்த்தீங்களா, கருவறையில் காணப்படுற பிள்ளையார் வந்து புதஞ்சி காணப்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு பழமை. யாழ்ப்பாணம் 75 கிலோமீட்டர், இங்கே வலது பக்கம் போகும் 40 கிலோமீட்டர் வந்து மாங்குளம். இது வந்து ஒரு நடு காட்டுக்குள்ளே ஒரு நீங்கள் மெப்பில் பார்த்தாலே தெரியும் நடு. உங்களுக்கு கோயிலை பற்றி தெரிஞ்ச சொல்லுங்க. கோயிலை பற்றி தெரிஞ்சது 50 ரூபா 100 ரூபா பெருசாக இருந்த காலத்தில் அது எதுவும் செய்யலாம். இப்போ எதையும் செய்யலாத காலம் வந்து காட்டுக்குள்ளே வந்து ஒரு கோயில் உண்டு. அந்த கோயில் வந்து மண்ணுக்குள்ளே புதை உண்டு காணப்பட்டு கொண்டிருக்கு. கோயிலை சுற்றி வர்ற கிட்டத்தட்ட ஒரு 15-20 புளிய மரம் வந்து நிற்கிது. இதில் பார்த்தீங்கன்னா வெளியிலாண்டா தான் ஆட்டிக்கண்டு ஓட்டிக்கண்டு நிற்கிறான். இங்கே 2 ஆட்டோ மேலே ஓட்டோ மேலே அப்படி காலம் வந்து காலத்தில் கட்டப்பட்ட இந்த செங்கல் வந்து காணப்பட்டு கொண்டிருக்கு. உறவுகளுக்கு வணக்கம். இப்போ வந்து நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால், மன்னார் யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் மாங்குளத்துக்கு போகிற சந்தியில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இதில் பாருங்கள் தெரியும், இதில் வந்து யாழ்ப்பாணம் 75 கிலோமீட்டர், இங்கே வலது பக்கம் போகும் 40 கிலோமீட்டர் வந்து மாங்குளம். என்னத்துக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னால், அதாவது வந்து மாங்குளத்துலேருந்து வெள்ளாங்குளம் வந்து போகும்போது வெள்ளாங்குளம் சந்தியிலேருந்து காட்டுக்குள்ளே வந்து ஒரு கோயில் உண்டு. அந்த கோயில் வந்து மண்ணுக்குள்ளே புதை உண்டு காணப்பட்டு கொண்டிருக்கு. அதை தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் அந்த வீடியோ வந்து யாருமே வழங்கலை. இந்த வீடியோ வந்து யாரையும் பார்த்துருக்க மாட்டீங்க. அதால் வந்து அதை வந்து நான் பார்க்குறதுக்கு போகிறேன். மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வழங்குற காணொலி ஒவ்வொன்று வந்து கொண்டிருக்கும். அந்த கோயிலை வந்து நீங்கள் வந்து இது வரைக்கும் வேறு வீடியோவில் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன். வேறு வீடியோவில் நானுமே கண்டதில்லை. போய் பார்ப்போம். ஆலயத்தை பற்றின சிறப்புகள் மற்றும் வந்து ஆலயத்து பக்கத்தில் என்னென்ன இருக்குது, வேறு என்னென்ன சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி போய் பார்ப்போம். கிட்டத்தட்ட மெயினில் இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வந்து காட்டுக்குள்ளே போகணும். போய் பார்ப்போம், வாங்க போய் பார்ப்போம். இதில் பார்க்குற வீதி வந்து மன்னார் யாழ்ப்பாணம் பிரதான வீதி. இந்த பிரதான வீதியிலிருந்து வலது பக்கம் போகிற வெள்ளாங்குளத்துக்கு போகிற வீதியில் தான் நம்ம வந்து இப்போ போக போகிறோம். போயிட்டு அதிலிருந்து 15 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே போக போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மன்னார் யாழ்ப்பாணம் பிரதான வீதியிலிருந்து வெள்ளாங்குளம் மாங்குளம் போகிற ரோட்டில் வந்து அதில் இருந்து காட்டுக்குள்ளே 15 கிலோமீட்டர் மோட்டார் சைக்கிளில் வந்து தான் அதுலேருந்து கொஞ்சம் நடந்து வந்து இங்கே வந்திருக்கோம். இப்போ தான் வந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கிட்ட வந்து இந்த பாருங்க தான் அந்த கோயில். இதில் வந்து இந்த கோயிலை சுற்றி என்னன்னா, கோயிலை சுற்றி வர்ற கிட்டத்தட்ட ஒரு 15-20 புளிய மரம் வந்து நிற்கிது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பள்ளிக்கூடம் இருக்குது. அதில் எலியும் இதில் பள்ளிக்கூடமும் இருக்குதா பாருங்கள். பார்த்தீங்களா, பழைய காலத்தில் கட்டப்பட்ட கோயில். இதில் வந்து கோயில் வந்து இந்த இருக்குது. கோயிலுக்கு முன்னுக்கு பள்ளிக்கூடமும் எலியும் இதில் இருக்குது. அப்படி வாங்க கோயிலுக்கு கிட்ட போவோம். இதில் பாருங்க, பழைய காலத்தில் கட்டப்பட்ட இந்த செங்கல் வந்து காணப்பட்டு கொண்டிருக்கு. பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட இந்த கோயில் வந்து 200 வருஷங்களுக்கு மேலாக பழமை வாய்ந்த கோயில்னு சொல்லப்படுறாங்க. இதில் வந்து பக்கத்தில் வந்து விவசாயம் செய்கிறாங்க. அவங்ககிட்ட விசாரிக்கும் போது அதை சொன்னாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 1865ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட ஓடுகள் இதில் வந்து இருக்குது. அவ்வளோ காலம் பழமையான ஒரு கோயில். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு சிலை ஒன்று காணப்படுது. இந்த சிலையில் வந்து பாருங்கள் இவ்வளவு சிறப்புன்னு சொல்லி. இந்த சிலையில் வந்து நாகம் போன்ற ஒரு அமைப்பும் அதுக்கு மேலே பாருங்கள் நாகத்துக்குள்ளே ஒரு சிவலிங்கம் ஒன்று இருக்குது. இந்த பார்த்தீங்களா, நாகத்துக்கு உள்ளே வந்து ஒரு சிவலிங்கம், அதுக்கு கீழே வந்து ஒரு இதை ஒன்று ஒரு சிற்பம் ஒன்று செய்திருக்காங்க. அது வந்து வழியாக தெரியுதில்லை. இப்படியே இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கருவறைக்குள்ள உள்ளே போகும். இது வந்து ஒரு பிள்ளையார் ஆலயம் தான். பாருங்கள் எப்படி பால் அடைஞ்சு போய் கிடக்கு. கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேற்பட்ட ஒரு பழைய ஆலயம் வந்து
இது வந்து ஒரு நடுக்காட்டுக்குள்ளே ஒரு நீங்கள் மெப்பில் பார்த்தாலே தெரியும், நடுக்காட்டுக்குள்ளே வெள்ளாங்குளத்துக்குள்ளே ஒரு நடுக்காட்டுக்குள்ளே இதுக்கு இருக்குது. இதில் பாருங்கள் பிள்ளையார இதை பார்த்தீங்கன்னா கருவறையில் காணப்படுற பிள்ளையார் வந்து புதைஞ்சி காணப்படுது. ஏன்னா அந்தளவுக்கு பழமை புட்கள் மற்றது வந்து புத்து எல்லாம் மாதிரி வளர்ந்து எல்லாமே காணப்படுது. இதில் பாருங்கள் பிள்ளையார் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பிள்ளையார் வந்து 200 வருஷங்களுக்கு மேலான பழமையான ஒரு பிள்ளையார், மிகவும் சிறப்பான ஒரு பிள்ளையார். பார்த்தீங்களா? இதான் அந்த கோயில், இந்த வழியமைப்பு. கோயிலின் பின்பகுதி ஒரு சின்ன புட்டியை வந்து காணப்படுது. இது அந்த தீர்த்தம் வந்து வார தீர்த்தக்கல் பார்த்தீங்கன்னா தெரியும். ஐயா ஒரு ஆள் வார பார்ப்போம். ஐயா உங்களுக்கு கோயிலை பற்றி தெரிஞ்ச சொல்லுங்க. ஆகும் கோயிலை பற்றி தெரிஞ்சது எத்தனை வருஷம் இல்லை? எத்தனை வருஷம் அதான் நான் சொன்னேன். இந்த ஹோட்டலில் பாருங்க, இதில் இருக்குண்ணே. ஹோட்டலில் இருக்கு 1865 ஆண்டு. அவ்வளோதான் எங்களே தெரியும். பூசை நடக்கல இல்லையா? சும்மா அப்படிதான் விசேஷம்டா. அது சரி. நிறைய புளிய மரங்கள் நிற்க நெஞ்சல. அது சரி. இந்த நாளையில குடும்பத்தில் யாராவது ஒரு பிள்ளை இருந்தாலும் பழியிலாண்டா தான் ஆட்டி கண்டு ஓட்டி நினைக்கிறான். இங்கே ரெண்டு ஆட்டோ மேலே ஓட்டோ மேலே அப்படி காலம் வந்துடுது. அது சரி. முந்தி சாதாரண 50 ரூபா 100 ரூபா பெருசாக இருந்த காலத்தில் அது எதையும் செய்யலாம். இப்போ எதையும் செய்யலாத காலம் சரி எல்லாத்தையும் செய்யலாம். எல்லாம் பார்த்துட்டு வரணும். பாருங்கள் இங்கே வந்து அதாவது வந்து பக்கத்தில் வந்து சுற்றி வர விவசாயம் செய்கிறாங்க. அந்த விவசாயம் வந்து அறுவடையின் போது மற்ற விதைப்பின் போது வந்து இங்கே வந்து பொங்கல் வச்சு பொங்கி இங்கே வந்து படைக்கிற இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். படைக்கும் போது சிறந்த ஒரு விளைச்சலை பெற்றுக்கொள்கிறாங்க இங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க. இங்கேயுமே இங்கே நினைக்கிற மாதிரி கணக்கு விவசாய நிலங்கள்லாம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு சுற்றி வர இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி வர எல்லாமே காடு, சுற்றி வர எல்லாமே காடு. ஒரு சின்ன ஒரு கொஞ்சமாக தான் இதுக்குள்ளே விவசாயம் செய்கிறாங்க. இது வந்து இந்த இப்படி வீடியோக்கள் வந்து நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் இது வந்து நடு காட்டுக்குள்ளே இருக்குது. யாருமே இந்த அளவுக்கு வந்து எடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் மெயினில் இருந்து 15 கிலோமீட்டர் வெறும் காட்டுக்குள்ளே பைக்கும் ஓரளவு தான் வரும். அதுக்கப்புறம் நடந்து வந்து நாங்கள் வந்து உங்களுக்காக பதிவு செஞ்சோம். அது வரும்போது சொன்ன மாதிரியே மழை பெஞ்சிருக்கால விழுந்தெளிமையாக வந்தோம். அது வீடியோ எடுக்க நாங்கள் போயிட்டு சரியாக கஷ்டப்பட்டு தான் வந்தோம். மறக்காமல் நாங்கள் கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் வந்து எங்களுக்காக ஒன்று செய்யணும். சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். தமிழர்களுடைய பாரம்பரியம், தமிழர்களுடைய வரலாறு, இதை பற்றி இந்த ஆலயத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுமா இருந்தால், இங்கே ஒரு ஆலயம் இருக்குது, இது வந்து எத்தனை வருஷம் பழமையானது, அது மட்டும் இல்லாமல் இதில் வரலாறு யாருக்காவது தெரியுமா இருந்தால் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி நிறைய புளிய மரங்கள் நிற்கிது. இந்த வந்து இதில் தெரியல எல்லாமே நிறைய புளிய மரங்கள் நிறைய வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். சுற்றி வர எல்லாமே புளிய மரங்கள் தான் காணப்பட்டு கொண்டிருக்கு. பழைய காலத்துக்கு புளிய மரங்கள். இதில் பாருங்கள் நான் முதலே காட்டின மாதிரி எலியும் மற்றது வந்து பலிபீடமும் ரெண்டுமே இதில் காணப்பட்டு கொண்டிருக்கு. பார்த்தீங்களா? இப்போ வழிபட்டு வராங்க. இங்கே வந்து பெருசாக மக்கள் இல்லை, அதால் வந்து அதன் வழிபாடு வந்து இன்னுமே அப்படி குண்டி போய் தான் காணப்பட்டு கொண்டிருக்கு. அப்படியே பாருங்கள் பாலடைஞ்ச மாதிரி அப்படியே மரங்கள்லாம் வளர்ந்து அப்படியே தான் காணப்பட்டு கொண்டிருக்கு.
உறவுகளுக்கு வந்து நிறைய பேர் சில நேரம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. யாருக்காவது தெரியுமா இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதை பற்றி. இந்த பாருங்க, பழைய ஒரு கோயில், பிள்ளையார் கோயில் இது பார்த்தீங்கன்னா. சுற்றி வர மரங்களுக்கு மத்தியில், காட்டுக்கு மத்தியில் பிள்ளையார் வந்து இருக்கிறார். இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இதில் வந்து இருக்க நல்ல குழுன்னு நல்ல ஒரு மனசுக்கு ஒரு இதமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லாமே சுற்றி வர காடுகள். இதில் வந்து ஒரு சின்ன மேட்டுக்காணியில் வந்து பிள்ளையார் வந்து வீட்டிருக்கிறார். அதுக்கும் அந்த ஆரம்பத்துலேருந்து இப்போ மட்டுமே புத்துகள் மற்றும் வந்து மண் வந்து வளர்ந்து பட்டை காடுகள் வளர்ந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க கருவறைக்குள் உள்ள பிள்ளையாரை. அது வந்து இன்னுமே அப்படியே புதஞ்சு போய் தான் காணப்பட்டு கொண்டிருக்கு. பாருங்கள் எவ்வளவு பழமையான ஒரு ஆலயம் என்று சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் அந்த கோயிலேருந்து சிதைவடைந்த கற்கள் மற்ற வந்து சில ஓட்டு துண்டுகள் நிறைய இதுகள் வந்து இருக்குது, காணப்பட்டு கொண்டிருக்கு. உறவுகள் மறக்காமல் இந்த வீடியோவை வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா அதை பற்றின கருத்தை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோவை பாருங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நான் வந்து இப்போ வீட்டை போகிறோம். டைம் ஆகிட்டு, இந்த வானத்தை பார்த்தா தெரியும் மழை வர மாதிரி இருக்குது. அவ்வளோ தூரம் நடந்து வந்ததால் கலைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் தெரியுற அவ்வளவுமே புளிய மரங்கள். இதில் தெரியுற அவ்வளோ மரங்களும் புளிய மரங்கள். இதில் வந்து விவசாயம் செய்கிறதுக்காக எல்லாமே உழவு நடந்து கொண்டிருக்கு. இங்கே வந்து யானை வந்து அதிகமாக வர்றது கூட. இதில் யானை லத்தி கிடக்கு. இந்த பார்த்தீங்களா, நாங்கள் வரும்போது நிறைய யானை லத்தியை கண்டோம். சரி, மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம். பார்த்தீங்களா, இப்போ தான் வந்து சேர்ந்தனா முகமெல்லாம் வெயில். அது மட்டும் இல்லாமல் இடையில் வரும்போது விழுந்தெலும்பி தான் வந்தோம். இந்த பின்னே தெரியும், அதான் அந்த கோயில். பார்த்தீங்களா, அதான் அந்த கோயில். சரியாக கஷ்டப்பட்டு போயிட்டு அந்த கோயிலை உங்களுக்கு காட்டுறதுக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். பை.